யாராவது உங்கள பார்த்து நீங்க தனுஷ் மாதிரியே இருக்கீங்கன்னு ஒரு தொடக்க புள்ளி வச்சது எப்ப? இப்போ கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னாங்க, நம்ம தான் டான்ஸர் ஆச்சுரா, நீ தனுஷ் கட்டு தான் நல்லா ஆடுறிய, தனுஷ் கட்டு போய் போட்டுரு. நிகழ்ச்சியா உங்களை ஆக்கின ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருக்கா? நீ மேக்கப் இல்லாமல் வாங்க, எங்களுக்கு ஒன்ஸ் மோர் வேணும் அந்த மாதிரி சாங்கு மாலைலாம் போட்டு நல்லா ஆரவாரம் பண்ணாங்க. மாஸ் ஹீரோ தனுஷ் அவரை மாதிரி இருக்கிற இந்த சரவணன் எங்களுக்கு ஒரு டைலாக் பேசினா நாங்க கொஞ்சம் எங்க ஹாப்பியா இருப்போம். அங்க ஸ்டேஜ்ல பார்த்தத வச்சு நீங்க நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ரெடியா? தனுஷோட வைபோட முடிக்கலாமா? ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சவுத் ஸ்டேஜின் சோஷியல் மீடியா ஸ்டார்ஸ். அடங்காட அஷூரன் நம்மளோட ராய் தனுஷ் மாதிரியே சோஷியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்க நம்மளோட சரண் நம்ம கூட இருக்காரு. வாங்க நம்மளோட டைலாக் நம்மளோட தனுஷ் மாதிரியே டான்ஸ் இப்படின்னு என்டர்டைன்மெண்டா நம்ம ஷோ வந்து கலகட்ட போது. வாங்க ஷோக்குள்ள போலாம். சரவணன் வந்து தனுஷா வலம் வந்துட்டு இருக்காரு. சோ இதோட ஆரம்ப பயணம் எங்க ஆரம்பிச்சது? யாராவது உங்களை பார்த்து நீங்க தனுஷ் மாதிரியே இருக்கீங்கன்னு ஒரு தொடக்க புள்ளி வச்சது எப்ப? 18 வருஷம் கழிச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாட்டு வண்டிலாம் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்களாம் போய்ட்டு கிட்ட பார்க்கும்போது திருத்தி விட்ருவாங்க. அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இதே இடத்துல டான்ஸ் பண்ணுறோம்டா, கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எங்கள் வீட்டு மொட்டை மாடி இருக்கும், நாங்கள் போய் என்ன பண்ணோம், அப்போல்லாம் கேசட்டு தான், இந்த ஆடியோ கேசட்டு சாங்லாம் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மண்டபத்தில் ஒரு ரிசப்ஷன் ஒன்று வச்சாங்க, அங்கே போய்ட்டு ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம். அது என்ன ஆச்சு, அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே வீட்டாண்ட கோயில்லையே எங்களையே டான்ஸ் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போது வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, நீ என் கூட கண்டினியூவாக வந்துடுறா ப்ரோக்ராமுக்கு, நான் நிறைய ஸ்டேஜ் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவர் கூடயே போயிட்டு நிறைய ஸ்டேஜ் தெரிஞ்சு இப்படி ஒரு ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஏறிப்பேன். அப்போல்லாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் கொடுப்பாங்க. 5 பேருக்கே 300 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த 300 ரூபா வச்சு என்ன பண்ணோம், காஸ்டியூம் எடுப்போம். நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். காஸ்டியூம் எடுத்து ஒரு 4 செட்டு 5 செட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு யார் கூப்பிட்றாங்களோ போய்ட்டு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்போம். இன்னும் வரும் ஆடிட்டு தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனுஷ் பாட்டுனா இன்ட்ரெஸ்ட்டாக ஆடுவேன். ஃபஸ்ட்டு தனுஷ் பாட்டு ஆனது பார்த்தீங்கன்னா மன்மதராசா தான். மன்மதராசா நல்லா சாங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து புதுக்கோட்டேஸ்வரன் ஒரு படம் வந்துச்சு, அதை ட்ரை பண்ணேன். அப்போலாம் கெட்டப்பெலாம் போடலை, நார்மலாக தான் மெயின் டான்ஸராக ஆடிட்டே இருக்கும்போது இப்போ கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னாங்க, நம்ம தான் டான்ஸர் ஆச்சுரா, நீ தனுஷ் கட்டு தான் நல்லா ஆடுறிய, தனுஷ் கட்டு போய் போட்டுரு, உனக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னா. அதில் தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். மாறி போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அநேகன் படத்தில் டங்கா மாறி சாங்கு, நெக்ஸ்ட்டு வந்து கொடி அந்த சாங்கு, அப்புறம் கொக்கி குமார் ஒரு டைலாக் பஞ்சடியில் இருக்கும், அந்த கெட்டப் போட்டேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் போச்சு என் பயணம். ஓகே, உங்களோட பயணம் ரொம்பவே அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இந்த ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதில் வர அமௌண்ட்லாம் வச்சு நான் காஸ்டியூம் சிம்பலாம் வாங்குவீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. ஏன்னா கெட்டப்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. இந்த தனுஷ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு லோ பட்ஜெட்லேயே நம்ம போட்டுடலாமா இல்லை ஹை பட்ஜெட் ஆகுமா? அதாவது நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து குரூப் டான்ஸராக இருக்கும்போது தான் நான் காஸ்டியூம் எடுப்போம், 5 பேராக ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து தான் சொன்னேன். ஆனால் நான் என்றைக்கு தனியாக ஆரம்பித்தனோ அதுலேருந்து அந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸும் நான் கட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த வந்து ஆர்டிஸ்ட் லைனில் போய்ட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சட்டை எடுக்க எனக்கு 1500 ஆகிடுச்சு. இந்த ஒரு சட்டைக்கு எப்படி நான் 1 மாதம் தேடி இருப்பேன். இன்னொரு சட்டை இருக்குது, அது ஒரு மாதம் தேடி இருப்பேன். இப்படி தேடி ஒவ்வொன்றும் பொறுக்கி தான் ஒவ்வொரு கெட்டப்பாக போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது வந்து நாங்கள் பட்ஜெட் விஷயமே கிடையாது, ஆனால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக என்னோட தேடலும் இருக்கும், அது தக்கன மாதிரி நான் பட்ஜெட்டும் செலவு பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்றீங்க. இப்போ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட் என் கண்ணில் மாட்டிச்சுன்னா அது எவ்வளோ இருந்தாலும் சரி அதை வாங்கிடுவேன். சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, தனுஷா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது மாதிரி எல்லா வீடியோஸும். உங்களுக்கு எப்படி இது மாதிரி ஒரு டாட் வந்துச்சு, இது நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து போடணுன்ட்டு? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க மாதிரி டான்ஸ் பண்ணுறது, மற்ற டான்ஸ் பண்ணுறதுலாம். ஆனால் சோஷியல் மீடியாவில் போட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் சேனலில். ஸோ அவங்க மூலிமா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கலையா, அதுக்காண்டி தான். ஓகே, நம்மளோட திறமையை காட்டுறதுக்கு இந்த சோஷியல் மீடியா வந்த பிளாட்ஃபார்ம் அப்படி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்து. ஓகே, கண்டிப்பா. என்னைக்காவது தனுஷை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, அவரு உங்கள்கிட்ட
என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக தனுஷ் சாரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை தான். அவர் கூட போயிட்டு இந்த மாதிரி கெட்டப்பில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அவர்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நல்லா பண்ணுற தம்பி, சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி எதனா சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா அவரை மாதிரியே இருக்க நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கேட்கும்போது அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஆமாம். ஸோ கண்டிப்பா அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விஷ் பண்றோம். இந்த ஷோவை கூட தனுஷ் சார் பார்க்கலாம், உங்களுக்கு கால் பண்ணலாம், பார்க்கலாம், கமெண்ட் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் பார்த்தாருன்னா. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, எனக்கு பிடிக்கவே முடியாது. நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. பிடிக்க முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஆவலா இருக்கீங்க. ஆமா. சரி, இப்ப நம்மளோட தனுஷ் ரசிகர்கள் யாராவது வந்து உங்ககிட்ட நிகழ்ச்சியா உங்களை ஆக்கின ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருக்கா? ஒரு நேர்ல எந்த ஒரு இன்சிடென்ட் எந்த ஒரு இடத்துலயா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஈவென்ட் பண்ண இடத்துல கூட இருக்கலாம். ஈவென்ட் பண்ண இடத்துல இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாங் பண்ணுறேன். இப்போ மாரி சாங்கே பண்ணிடுறேன். பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டேன். அதாவது மேக்கப் பண்ணுற இடத்துக்கு போயிட்டேன். மேக்கப்லாம் கழிச்சிட்டேன். இல்லை சாங் செம்மையாக இருக்குது, நாங்களாம் வந்து தனுஷ் ரசிகர், நீங்கள் திருப்பி அந்த சாங்கை ஒன்ஸ் மோர் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, நான் வந்து மேக்கப்லாம் கழிச்சிட்டேன், கம்பல்சரி ஒரு 1/2 hour நான் பண்ணுறேன், நீங்கள் மேக்கப் இல்லாமல் வாங்க, எங்களுக்கு ஒன்ஸ் மோர் வேணும் அந்த மாதிரி சாங்கு. மாலைலாம் போட்டு நல்லா ஆரவாரம் பண்ணாங்க. மாலையெல்லாம் போட்டாங்களா? ஓகே, சூப்பர். ஸோ அந்த டைம் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? அந்த டைம் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா, ரசிகர்கள் வந்து கைத்தட்டல், உற்சாகம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேலும் மேலும் இன்னும் உற்சாகம் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் போதும் எங்களுக்கு. ஏன்னா வீட்டில் 1000 டென்ஷன் இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வரும்போது அந்த டென்ஷன்லாம் மறந்துட்டு ரசிகர்கள் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா, அதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியை வந்து வீட்டில் டென்ஷன்லாம் மறந்துடும். நீங்க வந்து இப்ப இந்த தனுஷ் அந்த ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்களோட கேரியர் என்னவா இருந்துச்சு? இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் டான்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் வேலை போகிறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆட்டோ ஓட்டுனது. இப்போது நான் ஃபுட் டெலிவரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி தான் பண்ணிட்டுருக்கேன். பார்ட் டைமில் ஷோ வரும்போது கிளம்பிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்கு லைஃப். ஓகே, தனுஷ் சார் வந்து முக்கியமா அவரோட படத்துல ஒரு டான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல, வேற மாதிரி அப்படியே களைகட்டுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு டான்சர் வேற சொல்லிட்டீங்க. ஸோ தனுஷும் இந்த டான்சரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு டான்ஸ் பண்ணா நாங்களாம் கொஞ்சம் அப்படியே வைப் ஆயிடுவோம். ரெடியா? கண்டிப்பாக. தனுஷ் என்கிற சரவணன், ஆக்சுவலி வந்து நீங்க தனுஷ் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. தனுஷ்னா அப்படியே அப்படியே வந்து லவ்வா ஒரு சீன்லயும் டைலாக் பேசிட்டு போயிடுவாரு, திடீர்னு வந்து சென்டிமெண்டா ஒரு டைலாக் பேசிட்டு போயிடுவாரு, திடீர்னு மாசா இறங்கி டைலாக் பேசிட்டு போவாரு. ஸோ இவ்வளோ டைலாக் பேசுற நம்மளோட மாஸ் ஹீரோ தனுஷ், அவரை மாதிரி இருக்கிற இந்த சரவணன் எங்களுக்கு ஒரு டைலாக் பேசினா நாங்க கொஞ்சம் எங்க ஹாப்பியா இருப்போம். கண்டிப்பாக. இந்த மாரி 2 படத்தில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி ஆக்டர்ஸ் மேடம் வருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு 2 லைன் தனுஷ் பேசுகிற மாதிரி நான் டைலாக் பேசுகிறேன். அங்க ஸ்டேஜ்ல பார்த்தத வச்சு நீங்க நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி. சரி, ஓகே, நம்மளோட வியூவர்ஸ் வந்து இதுதான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க சார்பாக தான் நானும் கேட்டேன். என்ன வியூவர்ஸ்? ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து நம்மளோட மாரி படத்துல இருந்து கொசு டைலாக் தானே பண்ணிட்டா போச்சு. என்ன தனுஷ், ரெடியா? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கேன், அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் தனுஷ் மாதிரி கெட்டப்லாம் போடுறீங்க, ஓகே, நிறைய ரசிகர்களை வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்துறீங்க. இந்த ஒரு ஈவெண்ட்ஸ்ல உங்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகுது? இதுல நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஆமாம், நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேட்பாங்க, இது மாதிரி ஷோ இருக்குது, நீங்கள் வர முடியுமா, உங்கள் ஃபேமிலி எவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், லோக்கலாக அவுட்டோரான்னு கேட்போம். லோக்கல் தான் 3000 கொடுங்க அப்படின்வோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பார்த்துங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2500 இல்லை 2000 அப்படி வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் 2500 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு வச்சுங்களேன். ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2000 தான் கொடுப்பாங்க. கேட்டால் பார்ட்டிக்கார் பேமெண்ட் கொடுக்கல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம வந்து 2500 கிடைக்கணும்னு ஒரு விஷயமா எதிர்பார்த்துட்டு போகிறோம், வீட்டுக்கு ஒரு செலவு உதவுன்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 500 பட்ஜெட்டில் இடிக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. சரி, அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தனுஷ் மாதிரி கெட்டப்லாம் போட்டு உங்களுக்கு ஈவெண்ட் கூப்பிட்டாங்க, நீங்கள் போயிட்டீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவங்கள், திடீர்னு மழை பெய்யுது, கண்டிப்பாக வந்து நம்மளோட
நேச்சுரல் டிசார்டர் நிறைய இடத்துல நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யும், இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி ஏதாவது ஈவென்ட் கேன்சல் ஆன இது மாதிரி சம்பவம் எதாவது நடந்திருக்கா? ஆமாம், அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டைமிங் இருக்காது. இப்போது 7 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 மணிக்கு க்ளோஸு. சப்போஸ் 7 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி 1 ஹவர்னா மழை பெய்யும். கம்பல்சரி 1 ஹவர்னா மழை பெய்யும். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் தான் நடக்கும். இப்போ ப்ரோக்ராம் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 20 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாதி பேமெண்ட்டை தான் கொடுப்பாங்க. நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, நம்ம அவங்கள்ட்ட வந்து கேட்க முடியாது. சரிங்க, இந்த கொஸ்டினை நான் வந்து உங்களுக்கே பாஸ் பண்றேன். என்னன்னா, இந்த ஈவெண்ட்ல நீங்க வந்து இந்த கெட்டப்லாம் போடுறீங்க, இதுல வந்து நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ற விஷயம் என்ன, கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் பண்ற விஷயம் என்ன? நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னா, இப்போ வர காலகட்டத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கெட்டப் போட்டால் வந்து ஷோ ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஆர்டிஸ்ட் வந்து 2 கெட்டப் 3 கெட்டப் போட தான் ஷோ அதிகமாக தராங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் அப்போ நான் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஓகே. இது மாதிரி விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. இருக்குது. ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கெட்டப் போடுறீங்க, 1 2 3 கேட்பாங்க. இல்லைங்க ப்ரோ, நான் தனுஷ் மட்டும் தான் பண்ணுறேன்னா, ஸோ என்னை அவாய்ட் பண்ணிடுறாங்க. சில இடத்துல என்னை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இப்போ நான் வந்து வேறு கெட்டப் போடுற மாதிரி இருந்தால், அந்த வேறு கெட்டப்பு இன்னொரு ஆள் போடுற மாதிரி இருந்தால் அவங்களையும் கூப்பிடணும் என்னையும் கூப்பிடணும், 2 பேமெண்ட் இல்லையா. இந்த 2 கெட்டப் ஒரே ஆள் போட்டாங்கன்னா ஒரு பேமெண்ட்டில் முடிஞ்சிடும். இப்போ கஸ்டமர்லாம் இப்போ அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஓ, இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கா? ஆமாம், நிறைய இருக்குது. சரி சரி, இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, பாலிடிக்ஸ் அப்படின்றது எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. இப்போ உங்களோட இந்த ஈவெண்ட்ல வந்து இப்ப நிறைய கெட்டப் போடுவாங்க. சில பேர் ரஜினி மாதிரி போடுவாங்க, சில பேர் வந்து சிவாஜி மாதிரி போடுவாங்க, சில பேர் வந்து கமல் மாதிரி போடுவாங்க, எக்ஸட்ரா. யாருமே நான் ஸ்பெசிஃபிக்கா விரும்பல. இது மாதிரி இடத்துல இல்ல அவங்க இந்த கெட்டப்ல தான் கூப்பிடணும், இல்ல இவங்கள தான் கூப்பிடணும் அப்படின்னு ஏதாவது பாலிடிக்ஸ்லாம் நடந்திருக்கா? இல்லை இது வந்து டான்ஸு கலைத்துறையை பொறுத்தவரை எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு தொழில். இதை வந்து யாரும் வந்து பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்காது. ஆனால் எல்லாருமே ரசிப்பாங்க. மோஸ்ட்லி எம்ஜிஆர் சாங் நிறைய பேர் ரசிப்பாங்க. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் எம்ஜிஆர் சாங், சிவாஜி சாங் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். யாராக இருந்தாலும் ஸ்டேஜ் நல்லா பார்க்க தான் செய்வாங்க. இல்லை ஏடிஎம்கே காரோ டிஎம்கே காரோ வந்து இல்லை போடாதீங்க அப்படிலாம் யாரும் சொல்கிறதே கிடையாது. நம்ம தொழில் டான்ஸ் பண்ணுறோம், வரவங்க பார்த்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அதாவது வந்து இந்த துறையில வந்து நாங்க கலைஞனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் பிரச்சனையும் இல்லைன்னு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களோட துறையை விட்டு கொடுக்காம, உங்களோட டீமை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட டீம் பாண்டிங் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. இது மாதிரி ஈவெண்ட்ல வந்து நீங்க வேற கெட்டப் போடணும் ஆசைப்படணும் அப்படின்னீங்க. ஸோ இந்த ஒரு தனுஷ் கெட்டப்குள்ள எந்த கெட்டப்பை கொண்டு வந்தா சரியா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா? திங்க் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்ஜே சூர்யா கெட்டப் போடலான்னு திங்க் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்ஜே சூர்யா? ஆமாம், இந்த மார்க் ஆண்டனி படத்தில் ஒரு கெட்டப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாங் ஒன்று எடிட் பண்ணி, இந்த பழைய சாங் ஒன்று இருக்குல்ல ரீமேக்ஸ் நீங்கள் கேட்டவை, அந்த சாங் வந்து ஃபுல் சாங்காக பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதில் வந்து டான்ஸ் இருக்காது. நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா வாய்ஸ்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் ஃபுல் சாங்கே போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதாவது வந்து நம்மளோட தனுஷா வலம் வந்துட்டு இருக்க சரவணன் வந்து கூடிய சீக்கிரம் எஸ்ஜே சூர்யா வலம் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ கண்டிப்பா அவருக்கிட்டயுமே பெரிய வைப் இருக்கும். அவரு பயங்கரமா டயலாக் எல்லாம் பேசுவாரு, பயங்கரமா மாசா டான்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. சோ கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் ஃபார் உங்களோட ஃபியூச்சர். அந்த ஒரு கெட்டப்க்கும் 2 சாய்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து எஸ்ஜே சூர்யா, ஒன்று சிவகார்த்திகேயன் போடலான்னு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓ எஸ்கே. சிவகார்த்திகேயன் வந்து ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது சென்னை பொறுத்த வரையும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கு. உங்களோட ஃபியூச்சர் கோல் டார்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கெட்டப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன், எஸ்ஜே சூர்யா சொல்லியிருக்கீங்க. ஸோ கூடிய விரைவில் உங்களோட கெட்டப்க்கு நாங்கள் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணுறோம், எங்களோட வியூவர்ஸை வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டான்ஸும் பண்ணுறீங்க, ஆக்டிங்கும் பண்ணுறீங்க இந்த கெட்டப்பில். ஸோ உங்களுக்கு வந்து சினிமா துறையிலேருந்து ஒரு சான்ஸ் வந்து தேடி வருது. நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும், இது ஒரு ஆப்ஷன். டான்ஸ் பண்ணணும் அடுத்த ஆப்ஷன். எந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? டான்ஸ் பண்ணணும் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆக்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். நான் டான்ஸ் வந்து பழகி போன விஷயம், அதை ஈஸியாக பண்ணிடலாம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம், இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு வருது. ஓகே, நீங்க டான்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க, நீங்க டான்ஸரா வரலாம். ஆக்சுவலி வந்து நீங்க சரவணனா டான்ஸ் பண்ணும் ஆப்ஷன் 1, நீங்க தனுஷ் மாதிரி டான்ஸ் பண்ணும் ஆப்ஷன் 2. இதுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை சரவணா தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆரம்பத்தில் அதான் எனக்கு கை கொடுத்தது. தனுஷ் கட்டப்போ இப்போ தான் ஒரு 8-9 வருஷமாக தான் இருக்குது. ஸோ பழசம் மறக்கூடாது இல்லையா. சரி, ஓகே. ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு சினிமா துறையிலையும் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி எங்களோட டீம் சார்பாக விஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த ஷோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருந்தீங்க, சாங் பண்ணீங்க, தென் வந்து டைலாக்லாம் பேசி காமிச்சிங்க. அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த ஷோட எண்டில் ஒரு பெரிய ஒரு வைபோட, தனுஷோட வைபோட முடிக்கலாமா? ரெடியா? நம்மளோட தனுஷாரோட ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆகி வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரங்காத அசுரனா நம்மளோட தனுஷ் பர்ஃபார்மன்ஸோட வைப் பண்ணலாமா? ரெடியா? கண்டிப்பாக.
ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள நல்லவ சாவ